தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்ம ட்ரேடிங்கில் காசு சம்பாதிக்கலாம், டெய்லி நம்மளுடைய ஒரு கரியரை இந்த ட்ரேடிங்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் பல முயற்சிகளை ஈடுபட்டுருக்காங்க. அவர்களுடைய எல்லா முயற்சியும் வெற்றி அடைவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, இந்த மாதிரி முயற்சி செய்கிறவங்களுக்கு நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எம்எஸ்டி iCore 2.0 அப்படிங்கிற டூலு ரொம்ப அழகான முறையில் வேலை செஞ்சிகிட்ருக்கு. ரொம்ப அழகான முறையில் வேலை செஞ்சிகிட்ருக்கு. இப்போ பாருங்கள், இது என்னைக்கு இது வியாழக்கிழமைக்கு உண்டான சார்ட்டு என்ன ஆயிருக்கு பாருங்கள். கரெக்டாக செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஆன பிறகு எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து திருப்பியும் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, திருப்பியும் டார்கெட் கொடுத்துருக்கு, திருப்பியும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு, திருப்பி இங்கே போய்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, திருப்பியும் டார்கெட் கொடுத்துருக்கு, மறுபடியும் அதே இடத்துல போய் ரிட்டர்ன் ஆகி திருப்பியும் டார்கெட் கொடுத்துருக்கு. இப்போது முதல் தடவை போய் ரிட்டர்ன் ஆகிடுச்சி அப்படின்னா ஓகே, ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் நடந்திருக்குன்னு சொல்லலாம். சரி, இந்த பக்கம் போய் இங்கே எஸ்எல் ஹிட் ஆச்சானா இங்கேயும் எஸ்எல் ஹிட் ஆகலை, திருப்பியும் அதே இடத்துலையே நான் ரிவர்ஸ் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருக்கு. சரி, மறுநாள் அதே மாதிரி இதே இடத்துல போயிட்டு கரெக்டாக செல் ஆக்டிவேட் ஆகிட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பியும் அதே இடத்துலையே போயிட்டு எஸ்எல் ஹிட் ஆகி செல்லு ட்ரிகர் ஆகிட்டு எஸ்எல் ஹிட் ஆகாமல் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அல்காரிதம் தான் இதுக்கு மூல காரணம். கடவுளுடைய ஒரு அனுகூலங்கள் இதுக்கு காரணம். பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு செல்லு ட்ரிகர் ஆகிருக்குங்களா? ட்ரிகர் ஆன உடனே மார்க்கெட் செல்லுன்னு கீழே வருதா? இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லி. நம்மளுக்கு குறைந்தபட்சம் டார்கெட்டு 1:1 ரேஷியோ. நீங்கள் 1:2 வைக்கிறதா வச்சுக்கலாம், ஆனால் ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது, பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது. ஓகேவா? எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும் ரிவர்ஸ் ரெண்டு எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நல்ல ஒரு பாகுபலி கேண்டில் வந்திருக்கு. இப்போ இங்கெல்லாம் உடனே பை போயிடக்கூடாது. பை நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன், கபடி கால்குலேஷன் சொல்லிவிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் மூலயமா இந்த மாதிரி ரிட்டர்னுக்கு போகலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே தேவையில்லை. இந்த இடத்த வரும்போது நீங்கள் செல் அடிக்கலாம், டார்கெட் புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். இது வியாழக்கிழமைக்கு உண்டான ஒரு சார்ட்டு. நான் அப்படியே என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன். இப்போ நமக்கு ரெண்டு சைடுமே நமக்கு டார்கெட் நல்லாவே கொடுத்துருச்சு, நல்ல ஒரு ப்ராஃபிட். அதுக்கப்புறம் நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு, கீழேயும் போகலை மேலேயும் போகலை. மார்க்கெட் மேலே போனால் செல் அடிப்போம், கீழே போனால் பை அடிப்போம். அவ்வளோதான் நம்மளுடைய கான்செப்ட். எஸ்எல் ஹிட்டான ரிவர்சல் என்ட்ரி. எஸ்எல் ஹிட் ஆகாத வரைக்கும் ரெண்டு சைடு ட்ரேட் பண்ண மாட்டோம், ஒரே ஒரு சைடு மாதிரி ட்ரேட் பண்ணுவோம். செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது, பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, எஸ்எல் ஹிட்டான ரிவர்சல் என்ட்ரி. அவ்வளோதான், 3 லைன் தான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட், நம்மளுடைய கான்செப்ட். இதை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். செல் ஆக்டிவேட் ஆச்சு, டார்கெட் கொடுத்து மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் அதே இடத்துலையே செல்லு பாருங்கள். இந்த இடத்துல ஹையை பாருங்கள், ஸ்டாப் பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே என்ன ஹை வந்திருக்கு பாருங்கள். செகண்ட் டைம் பாருங்கள், அதே தான். 416 ஹை, 43,416.10 ஹை. நம்மளுடைய என்ட்ரியை பாருங்கள், 43,411. அதாவது என்ட்ரி கிடச்சி 5 பாயிண்ட்டு தான் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் நோக்கி தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இது எப்படி இவ்வளோ அக்யூரேஸாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, அதுதான் நம்மளோட இண்டிகேட்டரோட பிரத்யேகமான ஒரு அம்சம். ஸோ நீங்கள் ட்ரேடிங் மார்க்கெட்டில் சம்பாதிக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த டூல் உங்களுக்கு நல்ல ஒரு 3வது கையாக உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த டூலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு trading.com போயிட்டு ஒரே ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அது ஓப்பன் பண்ண பிறகு நேராக நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு போயிட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் கொடுத்துருக்கோம். அதில் எந்த ஒரு பிளானை சூஸ் பண்ணிவிட்டு நேரடியாக நமக்கு இண்டிகேட்டர் கிடச்சிரும். அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு இந்த மாதிரி இந்த இண்டிகேட்டர் இடத்துக்கு போங்க. இங்கே போயிட்டு நேராக கீழே வந்தீங்கன்னா இந்த இன்வைட் ஒன்லிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த இடத்துல நம்மளுடைய இண்டிகேட்டர் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு கிளிக் பண்ணால் உங்களுடைய சார்ட்டுக்கு வந்துடும். அவ்வளோதான் நம்மளுடைய இண்டிகேட்டர் இனிஷியல் செட்டப் மெத்தட். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே மேலே போனால் செல் அடிங்க, மேலே கீழே வந்தால் பை அடிங்க. அவ்வளோதான் எஸ்எல் ஹிட்டான ரிவர்சல் என்ட்ரி. ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, நம்ம உங்களுக்கு கிளியர் பண்ண தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம்.